அன்னைக்கு நீதி வெல்லும்னு ஒரு குரூப் சொன்னாங்க, அது பிஜேபி. இப்போ நீதி வெல்லும் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காருனாக்கா பிஜேபி வெல்லும் அப்படின்றத வந்து வேற வார்த்தையில் அவர் சொல்வதா நான் கருதுறேன். ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருத்தர், அவருக்கு கீழே அவருக்கு இவங்க சொல்லியிருக்காங்க 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர் போட்டுருங்க. அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க வந்து தமிழ்நாடு கேடராக இருக்கலாம், தப்பு இல்லை, ஆனால் தமிழனாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த தீர்ப்பு வந்து ஒரு வகையில் திமுகவுக்கு தோல்வி, இன்னொரு வகையில் வெற்றி. இன்னும் கேட்டாக்கா வெடி வெடித்து கொண்டாடலான்ற அளவுக்கு வெற்றி. அந்த பஸ் வரும்போது லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுலேயுமே வண்டியில் அடிபட்டாங்க. டிரைவர் எட்டி பார்க்குறாரு, இந்த லெஃப்ட்டில் உட்காந்துருந்தவர் விஜய்னு பேர் சொல்லலை, அவரும் எட்டி பார்த்துட்டு உள்ள தலையை எழுதுகிறாரு. நீ வந்து ஹிட் அண்ட் ரன் கேஸ் போட்டுக்கணுமா இல்லையா? எலக்ட்ரிக் ட்ரெயினில் பீக் கவரில் நீங்கள் பீச் தாம்பரம் ரூட்டில் போய் பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி பாருங்கள். இப்படி நின்னா இப்படி தான் நிற்க முடியும், அப்படி இப்படி அசைய முடியாது. இந்த மாதிரி மணிக்கணக்கில் இருந்திருக்கிறாங்க. மார்பு எலும்பு கூடு நொறுங்கி செத்தவர்கள், குழந்தைகள் கழுத்து மிதிப்பட்டு குடல் வெளியே வந்து செத்தவர்கள், இப்படி தான் மரணத்தினுடைய காரணங்கள்லாம் இருக்குது. இது எல்லாரும் வந்து சொல்லும்போது ஆங்கிலத்தில் ஸ்டாம்பீடுன்னு சொல்கிறாங்க, தப்பு அது. இதுக்கு பேர் வந்து க்ரௌட் க்ரஷ். நெரிச்சே செத்து போயிருக்கிறாங்க. ராத்திரி சம்பவம் நடந்த அன்றைக்கி ராத்திரியே இதெல்லாம் உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கும்பல் பின்பக்கமாக இருந்து கத்தியால் குத்தினார்கள், துண்டை போட்டு கழுத்தை இருக்கினார்கள், கீழே தள்ளி கழுத்திலே மிதித்தார்கள். இந்த பக்கம் தாவேக்கா, அந்த பக்கம் அரசு, நடுவில் சிக்கிக்கிட்டு இந்த மக்கள் படுற பாடு இருக்குது. இவங்களுக்கு பாரபட்சமற்ற நம்பகமான ஒரு நிறுவனத்திடம் நாங்கள் நீதி வழங்குறதுக்கு புலனாய்வு செய்கிறதுக்கு ஒப்படைக்க வேண்டாமா? அதுதான் சிபிஐ.